உயிரெழுத்துக்களின் வரிசையில் ஔவையாரின் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் பாரதியாரின் புதிய ஆத்திசூடி. அறம் செய்ய விரும்பு, நற்காரியங்கள் செய்வதற்கு ஆசைப்படு, ஆறுவது சினம், கோபத்தை தணி, இயல்வது கரமேல் இருப்பதை மறைக்காதே, ஈவது விளக்குகள் கொடுப்பதை தடுக்காதே, உடையது உளம்பேல் உன் புகழை நீயே பேசாதே, ஊக்கமது கைவிடில் மனநிகழ்ச்சியை கைவிடாதே, எண்ணெழுத்துகளில் கணிதம் இலக்கணம் இகழாதே, ஏற்பது இகழ்ச்சி, பிச்சை எடுத்தல் இழிவானது, ஐயமிட்டு உன் பிறருக்கு கொடுத்து உன் ஒப்புரவு ஒழுகு, உலகத்தோடு பொருந்தினட, ஓதுவது ஒளியல் படித்தலை விடாதே, அவ்வியம் பேசல் பொறாமைப்பட்டு பேசாதே, அகம் சுருக்கில் தானியங்களை எடை குறைத்து விற்காதே. ஔவையாரின் கொன்றைவேந்தன் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம், தாயும் தந்தையுமே கண்கண்ட கடவுள்கள், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவிலுக்கு சென்று ஆண்டவனை வழிபடுவது மிகவும் நல்லது, இல்லறம் அல்லது நல்லறம் நன்று, மனைவியுடன் சேர்ந்து வாழும் இல்வாழ்வு சிறந்தது, அது அல்லாத வாழ்வு சிறப்பற்றது. ஈயார் தேட்டை தீயார் கொள்வார், பிறருக்கு தராதவர் பொருளை தீயோர் களவாடி சென்று விடுவர், உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு, குறைவாக உண்பது பெண்களுக்கு அழகு தரும், ஊருடன் பகைக்கின் வேரோடு கெடும், ஊரோடு பகத்தி கொண்டால் தன்னிலமின்றி அழிந்து விடுவார், எண்ணும் இடதும் கண்ணெனத்தகும், கணக்கும் இலக்கியம் மனிதரின் கண்கள் என சொல்லத்தக்கவை, ஏவா மக்கள் மூவா மருந்து குறிப்பறிந்து பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் மக்கள் அமுதத்திற்கு ஒப்பானவர்கள், ஐயம் புகினும் செய்வன செய், பிச்சை எடுக்கும்படியான ஏழ்மை நிலையிலும் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை செய்தல் வேண்டும், ஒருவனை பற்றி ஓர் அகத்தேறு, தகுதியான ஒருவரை கைப்பற்றி ஒரு வீட்டில் அவரிடம் வாழ வேண்டும், ஓதலின் அன்றை வேதியிற்கு ஒழுக்கம், பிராமணருக்கு கல்வியோட ஒழுக்கமே மிகச் சிறந்ததாகும், அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு கழிவு, பொறாமையினம் கொண்டு பேசுவது ஒருவனுக்கு உயர்வு செல்வம் ஆகியவற்றை அளிக்கும், அகமும் காசும் சிக்கனத்தேடு, தானியம் பொருள் இரண்டையும் சிக்கனமாக இருந்து சம்பாதித்துக்கொள். பாரதியாரின் புதிய ஆத்திசூடி. அச்சம் தவிர பயத்தை நீக்கு, ஆண்மை தவிரையில் ஒழுக்கம் தவறாத, இளைத்தல் இகழ்ச்சி, ஒளிமை குறைவு கேலிக்குரியது, ஈகைத்திறன் வறியவர்க்கு உதவுதான் நற்செயல், உடலினை உறுதி செய், உடம்பினை பலப்படுத்து, ஊன்மிக விரும்பு, உணவை உண்பதற்கு ஆசைப்படு, எண்ணுவது உயர்வு, நினைப்பு உயர்வானதாக இருக்க வேண்டும், ஏறுபோல் நட, சிங்கம் காளை போல் கம்பீரமாக நட, ஐம்பொறி ஆட்சிகொள், ஐம்புலன்களை கட்டுப்படுத்து, ஒற்றுமை வலிமையாம், ஒன்றுபடுவதே பலமாகும், ஓய்தல் ஒளி, வீணாக காலம் கழிப்பதை தவிர, ஔடதங் குறை, மருந்து உண்ணுவதை குறைத்து விடு.